அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். தீபாவளினாலே நமக்கு சட்டன் ஞாபகம் வருது கைமுறுக்கு தான். ரொம்ப சுலபமாக ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கிட்டு இந்த தீபாவளிக்கு செஞ்சு அசத்துங்க. கைமுறுக்குக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அரிசி மாவு தான். நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணும்போது உங்களுக்கு சுவை ரொம்பவே கூடுதலாக இருக்கும். அதுக்கு நான் 1.5 கப் அளவு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த அரிசியை தண்ணி வடியை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் காய வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போகக்கூடாது, லைட்டாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இருந்தாலுமே இதை சலிக்கணும், ஏன்னா அப்போ தான் முறுக்கு வெடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இப்போ சப்போஸ் அந்த சலிச்சதுக்கப்புறமா இருந்ததுன்னா அதை அகெயின் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி திருப்பி சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை நீங்கள் 1 வீக் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மற்ற பலகாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சேர்த்த அரிசிக்கு கிட்டத்தட்ட 2.5 கப் அளவு அரிசி மாவு கிடச்சிருக்கு. ஸோ 2.5 கப் அரிசி மாவை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு உளுத்தம் மாவு சேர்த்துக்கலாம். உளுத்தம் மாவு எப்படி பண்ணுறதுன்னா, ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அரைச்சிட்டு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கணும். அதுவும் முக்கியம். கைமுறுக்கை பொறுத்த அளவுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம். இப்போ 2.5 பங்கு அரிசி மாவு எடுத்தோன்னா 1/4 பங்கு தான் உளுத்த மாவு எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். 1/4 பங்குக்கும் கொஞ்சம் குறைவாக கூட எடுத்துக்கலாம், அதிகமாக ஆகிடக்கூடாது. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு போதும். உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம், வேணும்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஏன்னா சப்போஸ் உப்போ இல்லை தண்ணியோ கூடிடுச்சுன்னா இந்த மாவை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் மாவு எடுத்துகிட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக நான் பிசைஞ்சதுனால எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்த மாவையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சமாக விட்டு சேர்க்காமல் கையில் தொட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு போதும். நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா அப்புறம் ரொம்ப கூடிடுச்சுன்னா சரியாக இருக்காது. கையில் தொட்டு பிசைஞ்சு எடுத்தோன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உருட்டுறதுக்கு சரியாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம். இப்போது நடுவில் இருக்க அந்த சென்ட்ரல் ஹோல் வரணுன்றதுக்காக ஒரு மூடி மாதிரி எடுத்து அந்த மூடியில் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு இப்போ மாவு உங்கள் கைக்கு எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு சைடை மட்டும் பிடிச்சிட்டு இன்னொரு கையால் உருட்டணும். ஜஸ்ட்டு 3 விரல்கள் மட்டும் வச்சு இப்படி திருப்பிகிட்டே இருந்தோன்னா அழகாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக வராது. திரும்ப ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதில் உங்களுக்கு எத்தனை சுற்று வேணுமோ அத்தனை சுற்று நம்ம பண்ணிக்கலாம். நான் 2 சுற்று தான் பண்ண போகிறேன். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக முடிச்சாச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பெருசாக பண்ணணும்னா இதுலேயே மாவை ஆட் பண்ணி திருப்பி சுற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா முறுக்கையுமே நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பொரிக்கிறதுக்கு. இப்போ அடுத்தது இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தோசை திருப்பியில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எடுக்க வேண்டியதான். நம்ம முதல்ல சுற்றின முறுக்கிலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது சுடுறதுக்குன்னு பார்த்தோன்னா தேங்காய் எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் அதோட அத்தன்டிக் ஃப்ளேவர் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் நார்மல் எண்ணெயிலையும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் திருப்பி போட்டுக்கலாம். நிறைய முறுக்குகள் ஆட் பண்ணாமல் அந்த பாத்திரம் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவில் பண்ணோம் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான கலர் அண்ட் டெக்ஸ்சர் கிடைக்கும். கடையில் வாங்கின மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் சீக்கிரமாக செவந்துடும். அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த ரெசிபி. ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப டேஸ்டியான இந்த கைமுறுக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.